அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாநாட்டை நடத்துவது யார் முதல்ல அந்த இன்விடேஷன் நானும் பார்த்தேன். இதுதான் ஜூன் 22 முருகர் மாநாடு மதுரையில் பாண்டி கோயில் அருகில் இருக்கிற அம்மா திடலில் கீழே வந்து யார் அழைக்கிறாங்கன்னா அறுபடை வீடுகளின் அருங்காட்சி எல்லாம் போட்டு இந்து முன்னணி தான் போட்டிருக்கு. இதில் பேரெலாம் வந்து பவன் கல்யாணுக்கு அழைப்பது நயினார் கொடுத்துருக்கிறாரு. யோகி கிட்ட கொடுக்க போகிறதா தகவல் இருக்குது. ஒருவேளை கலந்துக்கலாம். எல் முருகன் யோகி ஆதித்யநாத் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுத்தாரு. நயினா நாகேந்திரன் இன்று சென்று பவன் கல்யாணை சந்தித்து நேரில் சந்தித்து அழைப்பதை கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், இந்து முன்னணி அப்படின்னு கொட்டை எழுத்தில் போட்டு இந்த முருகர் மாநாடு நடத்துகிறாங்க. பாஜக ஏன் இதுக்கு இவ்வளோ லீட் பண்ணணும்? எழுத்து கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஓடணும். இந்து முன்னணி பாஜக வேறு வேறு இல்லை, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்து முன்னணி அமைப்பு நடத்துகிற மாநாட்டுக்கு ஒரு பாஜக மாநில தலைவரே ஓடி போய் பத்திரிக்கை கொடுக்குறார் பவன் கல்யாணுக்கு. இல்லை சார், ஆர்எஸ்எஸ் பாஜக வேறு வேறு இல்லை அப்படின்னு சொல்லுங்க. இந்து முன்னணிங்க தனி ஒரு அமைப்பாக தானே இருக்குது. ஏங்க இவங்க தானே போய் இன்விடேஷன் கொடுக்குறாங்க. இப்போ யோகிக்கு போய் திரும்ப கொடுக்க போகிறார். எல் முருகன் சொன்னாலும் பவன் கல்யாணை பார்த்து விட்டு நயினா நாகேந்திரன் தான் யோகி ஆதித்யநாத்தை போய் இது கொடுக்க போகிறார். இப்போது ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரப்போவதாக தகவல் இருக்கிறது. சரிங்களா? இவங்கெல்லாம் வந்தால் தமிழ்நாட்டில் இவங்களை கூப்பிடணும். மஸ்ட்டு எதுக்காக மதுரையில் முருகர் மாநாடு? பிளான் என்ன? நீங்கள் கோயம்புத்தூரை எப்படி ஒரு பாஜக ஒரு ஆதரவு பகுதியாக மாற்றிவிட்டதாக கருதி கொண்டிருக்கிறார்கள் இந்த கொங்கு மண்டலம் அல்லது கோயம்புத்தூர். அதே மாதிரி மதுரையும் திண்டுக்கல்லையும் குறி வைத்து பாஜக ஒரு அரசியல் நடத்துகிறது. இல்லை